ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து க்ரீமி சாக்லேட் செய்ய போகிறோம். அதுக்கு நான் மோல்டில் மில்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். ஒரு 50 கிராமுக்கு மேலே எடுத்திருக்கேன். நான் ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம சாக்லேட்டை அதுக்கு மேலே வச்சு நம்ம மெல்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தை தண்ணி சூடான பாத்திரத்தில் இறக்கி கீழே வச்சிடலாம். அது மேலே சாக்லேட்டை வச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில். இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா சாக்லேட் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மோல்டில் போட்டுடலாம். நம்ம சாக்லேட் இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறோம். ஃப்ரீஸ் ஆனதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். நம்ம வச்சு எடுத்துகிட்டு வரலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ இது கொஞ்சம் 15 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது, கையில் ஒட்டாது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மில்க் மேடு நம்ம அது மேலே போட போகிறோம். மில்க் மேட் போட்டாச்சு. இப்போ நம்ம ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம ஸ்ப்ரிங்கிள் பால்ஸு, கலர்ஃபுல் பால்ஸ் வச்சுருக்கோம். இப்போ அது மேலே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம கலர்ஃபுல் பால்ஸு, ஸ்ப்ரிங்கிள்ஸு, இது பேக்கர்ஸ் கம்பெனி, இதுதான் நம்ம போட்டிருக்கோம். இப்போ இது மேலே நம்ம மில்க் சாக்லேட்டை மேலே போட்டுடலாம். இப்போ நம்ம மெல்ட் பண்ண மில்க் சாக்லேட்டை அது மேலே போட்டுடலாம். இப்போ நம்ம ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டாச்சு. மேலே சாக்லேட்டை மெல்ட் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹைடெக் ரெசிபி சேனலுக்கு மறக்காமல்